முதலமைச்சர் விஜயண்ணன் சரியான ஒரு ஆண்மகனாக இருந்தால் துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்க 19,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களாம். 30,000 சம்பளம் கொடுங்க, துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து எம்எல்ஏவுக்கெல்லாம் காரு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, யாரோட காசை கொடுக்குறீங்க? உங்கள் வீட்டு காசை கொடுக்குறீங்களா, உங்கள் அப்பா வீட்டு காசை கொடுக்குறீங்களா? இல்லை மக்களோட வரிப்பணத்திலேருந்து தானே கொடுக்குறீங்க. 75,000 ரூபா கொடுக்குறீங்க. அதில் வந்து உதவியாளருக்கு வந்து 25,000 ரூபா கொடுக்குறீங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, துப்புரவு பணியாளர்கள் 10 வருஷமாக உழைக்கிற அவங்களுக்கு 19,000 ரூபா தான் சம்பளம். நான் என்ன கேட்குறேன்னா, 30,000 கொடுங்க. கடுமையாக உழைக்கிறாங்களா இல்லையா? அவங்க இல்லைன்னா தமிழ்நாடு சுத்தமாக இருக்குமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் கையோட்டி எடுப்பீங்களா? மலத்தையும் அதையும் இதையும் கையோட்டி எடுப்பீங்களா? முடியாதுல்ல. அப்போ அவங்களுக்கு வந்து சம்பளத்தை உயர்த்தணும். நீங்கள் யாராக வேணா இருங்க, முதலமைச்சராக இருங்க, நீங்கள் அடிப்படையிலேருந்து கீழேருந்து தான் மேலே வந்துருக்கிறீங்க. கேட்குறது சரியாக தான் கேட்குறேன், புரியுதுங்களா? நீங்கள் யாராக வேணா இருந்துட்டு போங்க, ஆனால் துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்கள் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும். நீங்கள் தேவையில்லாத செலவு, தண்ட செலவு, மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து கார் வாங்குகிறேன், லாரி வாங்குகிறேன், பைக்கு வாங்குகிறேன், ஃப்ளைட்டு வாங்குறேன்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கலாம். விவசாய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கஷ்டத்தில் உதவுனே. போன ஆட்சியில் கொடுங்கோல் ஆட்சி நடந்துச்சு, அது ஆட்சின்னு இப்படி சொல்லக்கூடாது.